ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ திட்டம் என்ற இந்த தலைப்பின் வழியாக தேவன் உங்களோடு பேச விரும்புகிறார். ஆதியாகமம் புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்தில் 62வது வசனம் 63வது வசனத்தில் ஈசாக்கை குறித்து பார்க்கிறோம். ஈசாக்கு லகாய் ரோயி என்ற துறவின் வழியாக அவன் நடந்து வந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த லகாய் ரோயி என்பது அவர் காண்கிற தேவன் என்று அர்த்தம். இந்த ஈசாக்கு தேவன் பார்க்கும்படியாக அந்த துறவிலே அவன் இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் பார்க்கிறார். நாம் தேவன் பார்க்கும்படியாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோமா? நாம் பார்ப்போம். எந்த ஒரு காரியங்கள் செய்தாலும் இதை என் ஆண்டவர் கவனிக்கிறார், இதை என் தேவன் பார்க்கிறார் என்று நாம் இருந்தோம் என்றால் நம் வாழ்க்கையில் தவறு செய்யாதபடி நாம் தேவனுடைய நீதியின் பாதையில் நாம் ஓட முடியும். நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லை என்று வேத வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? இரண்டாவதாக ஈசாக்கை குறித்து பார்க்கிறோம். இந்த ஈசாக்கு அவன் சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண போயிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஈசாக்கு தேவ சமூகத்திலே அவன் தியானிக்கிற மனிதனாக இருந்தான். இன்றைக்கு நீங்கள் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்றால் நீங்கள் வேத வசனத்தை தியானிக்க வேண்டும். நான் எப்படி வாழ வேண்டும், எப்படி நடக்க வேண்டும், எங்கு செல்ல வேண்டும் என்று வசனத்தில் ஆண்டவருக்கு கூட பேசுவார். நீங்கள் ஈசாக்கை போல நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழும் பொழுது நீங்கள் உலகத்தின் பாவத்திலே சிக்கி விடாதபடி நீங்கள் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீர்கள். அவன் லகாய் ரோய் என்ற துறவிலே குடியிருந்ததினால், அவன் தியானம் பண்ணுகிற ஒரு தேவனுடைய மனுஷனா இருந்ததனால் அவனுக்கு கர்த்தர் ஏற்ற ரெபெக்காளை கொண்டு வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், எனக்கு அன்புக்குரியவர்களே, ஒருவேளை இந்த வார்த்தையை நீங்கள் வாலிப வயதில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். உங்கள் வாலிப வயதில் நீங்கள் ஏற்ற துணையை நீங்கள் செலக்ட் பண்ணுகிறீர்களா, இல்ல தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குகிறாரா? இதை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். கர்த்தருக்கு நீங்கள் பிரியமாய் இருக்கும் பொழுது ஏற்ற துணையை அவர் கொண்டு வருவார். என்னுடைய வாழ்க்கையில நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு என்னுடைய குடும்பம் இயேசுவை அறியாத குடும்பம். ஒரு பெண் பார்ப்பதற்கு கூட யாரும் முன் வரவில்லை. நானும் என்னோடு பழகின ஒரு வயதான அம்மா 2 பேரும் சேர்ந்து தூத்துக்குடி பட்டணத்திற்கு நாங்கள் பெண் பார்க்க போகின்றோம். அந்த ஆலயத்தில் பெண் பார்க்க போன பொழுது என்னுடைய மனைவி எனக்கு கருக்கு கொண்டு வந்தாப்புல. நான் என் மனைவியை கூட முகத்தை கூட நான் பார்க்கவில்லை. என் அருகில் இருந்த அந்த சபை பாஸ்டரோடு நான் பேசிவிட்டு ஜெபம் பண்ணிவிட்டு நான் கடந்து வந்து விட்டேன். என்றைக்கு நிச்சயம் என்று ஒரு நாளை முன்குறித்து நாங்கள் அந்த வீட்டிற்கு செல்கிறோமோ அன்றைக்கு தான் என்னுடைய மனைவியுடைய முகத்தை நான் பார்த்தேன். இன்றைக்கு எப்படி இருக்கிறீர்கள்? நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமாய் இருக்கிறீர்களா, இல்லை நீங்களாக உங்களுக்கு ஏற்ற துணையை செலக்ட் பண்ணுகிறீர்களா? நீங்களாக ஏற்ற துணையை செலக்ட் பண்ணியிருக்கிறீர்கள் என்றால் ஆண்டவர் மகிமைப்பட மாட்டார். எந்த ஒரு காரியமா இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையை தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுங்கள். ஈசாக்கு தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்தான். அவன் தேவனுக்கு பிரியமா இருந்ததுனாலே கர்த்தர் ரெபெக்காளை கொண்டு வந்து அவன் குடும்பத்தை கட்டி எழுப்பினார், ஆசீர்வதித்தார். இதே போல ஆண்டவருக்கு பிரியமாயிருங்கள். ஏற்ற துணை கர்த்தர் உங்களுக்கு தருவார். உங்கள் வாழ்க்கை கட்டி எழுப்பப்படும். தேவனுடைய திட்டம் உங்கள் வாழ்க்கையில நிறைவேறும். கர்த்தர் உங்களை அப்படியே நடத்துவாராக. ஆமென்.